அவருக்கு நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவள்ளையோ தன்னுடைய உள்ளங்கைகளில் என்ன பண்ணுவாராம்? ஆமாம், வரைந்திருக்கிறார், சுமந்து கொண்டு போகிறார். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எல்லா காரியத்தை அவரே செய்யறாருன்னா நாம் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. எதிராக இருக்கிறதான பிரச்சனைகளா துதிக்கணும். செங்கடலா நம்மளால நடந்து போக முடியவில்லையா? துதிக்கணும். எரிகோ பட்டணம் குறுக்க இருக்கிறதா? துதிக்கணும். எத்தனை நாள்? ஆமா, 7வது நாள் எப்படி பண்ணணுமா? ஆர்ப்பரித்து துதிக்கணும். உன் பிரச்சனை தீரல, என் பிரச்சனை தீரல, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த வல்லமையுள்ள கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணுவார்? சிங்க கபியாக இருந்தாலும் சரி, சூளை நெருப்பில் போட்டாலும் சரி, அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? எத்தனை பேருக்கு நம்பி இருக்கிறது? அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? காத்துக்கொள்வார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை, சிங்க கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். தானியேல் பார்த்து சொன்னாங்க, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஆம் ராஜாவே, சிங்கங்களின் வாய்களை தேவ தூதர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? கட்டி போட்டார். ஆமென். மற்றவருடைய வாய்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து துதிக்கிற வாயா இருக்க வேண்டும். நம்முடைய வாய்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற வாயாக இருக்க வேண்டும். நம்முடைய வாய்கள் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிற வாயாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? தினந்தோறும் கொண்டாடி கொண்டு இருக்கிற ஜனங்களாய், தினந்தோறும் அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்ற உணர்வோடு, தினந்தோறும் அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற உணர்வோடு கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக சிங்கக்கேபி இருந்தாலும் சரி, சூளை நெருப்பு இருந்தாலும் சரி, அவர் நம்மை காத்திடுவார் என்ற வார்த்தையோடு கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கப்படும் போது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப்படும் போது நிச்சயமாக அவர் நம்மோடு அமர்ந்திருக்கிறவராயிருக்கிறார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். எல்லாரும் அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எல்லாரும் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. எல்லாரும் சொல்லுங்க, காக்கிறவரை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுமா, அவர்தான் நம்மை காக்கிறவர், அவர்தான் நம்மை காண்கிறவர். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவா, வாக்கு கொடுத்தவர் நீர் அல்லவா. வாக்கு மாறாத தெய்வமாய் இன்று வரை எங்கள் கரங்களை பிடித்தவர் நீர் அல்லவா. நீரே எங்களை காக்கிற தேவன், நீரே எங்களை பாதுகாக்கிற தேவன், நீரே எங்களை நடத்துகிற தேவன், நீரே எங்களை கைவிடாத தேவன். நீர்தாமே எங்களை தாங்குகிற தேவனாயிருந்து இம்மட்டும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்த தேவனே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் கோடான கோடி ஓசன்னா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. இந்த 3 மாதங்களாய் எங்களை பாதுகாத்து இந்த முதல் வாரத்தில் எங்களை காத்து நடத்து வந்தீங்களே, எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே. இந்த 4வது மாதத்தை பார்க்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்களே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் தகப்பனே. நாங்கள் மனிதருடைய கரத்தை நம்பியிருந்தால் மனிதருடைய கரம் எங்களை கைவிட்டிருக்க ஆண்டவரே. ஆனால் எம்முடைய கரம் காக்கிற கரமாயிருக்கிறது. உம்முடைய கரம் எங்களை சுமக்கிற கரமாயிருக்கிறது. அதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கரங்களை உயர்த்தி சொல்லும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உன்னையும் என்னையும் காக்கிற கரத்தை உயர்த்தி சொல்லும். ஹalleluya, ஹalleluya. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, எல்லாரோ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்பிக்கையோடு நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. நம்பிக்கையோடு சொல்லுங்களேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆம் தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதே. நாங்கள் மனிதர்கள் நம்பி ஏமாந்தது போது ஆண்டவர், எங்களுடைய இனஜன பந்துக்கள் எங்களை ஏமாற்றியது போது ஆண்டவரே, இனிமேலாவது தகப்பனே நாங்கள் உம்மை நம்புகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீர் கைவிடாமல் பாதுகாக்கிறவர், நீர் கைவிடாமல் நடத்துகிறவர், நீ கைவிடாமல் சுமக்கிறவர், நீ கைவிடாமல் எங்களை உள்ளங்கைகளிலே ஏந்தி கொண்டு போகிறவர். அந்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லுகிறதே. நாங்கள் உயிரோடு எழுந்த இயேசுவை பார்க்காவிட்டாலும் வார்த்தையான இயேசுவை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோமே. நாங்கள் காணாவிட்டாலும் விசுவாசத்தோடு இன்றைக்கு துதிக்கிறோமே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவை, உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசுவை, உயிரோடு எழுப்பின பிதாவாகிய தேவனை, உயிரோடு பாதுகாத்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உயிரோடு எழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே எல்லாரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா.
எஸ் ஆண்டவராகிய இயேசுவே. எல்லாருடைய வாய்கள் விரிவாய் திறந்து அவர் மாத்திரமே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, எங்களுக்காய் உம்முடைய சொந்த குமாரன் இந்த பூலோகத்தில் அனுப்பினரே, அதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதற்காய் உமக்கு கோடான கோடி அல்லேலூயா. அதற்காய் உமக்கு கோடான கோடி ஓசன்னான்னு சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினவரே, எங்களுக்காய் ஆணியினால் கடவப்பட்டவரே, எங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி அல்லேலூயா, உமக்கு கொடான கொடி ஓசன்னான்னு சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை கண்டிக்கிற, எங்களை உணர்த்துகிற, எங்களை பாதுகாக்கிற எங்கள் ஆவியானவரே, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை என்று சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையில் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட உலாவிக் கொண்டு இருக்கிற ஆவியானவரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கொடி அல்லேலூயா, உமக்கு கோடான கொடி ஓசன்னான்னு சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் மத்தியில் பெருக, நாங்கள் சிறுக, உம்முடைய நாமம் மாத்திரம் மேன்மை அடையட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம். நீர் மாத்திரமே வாழ்க 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 என வாழ்த்துகிறோம். எங்களுடைய துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையில் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.